கூரை எவ்வளோ? அப்புறம் எவ்வளோ நாளாக போட்டுக்கிறீங்க? நான் உண்மையை தான் பேசுவேன் அன்றைக்குமே. நீ நல்லா செஞ்சால் நல்லா இருக்கும், நல்லா இருக்குவேன். காலையில் சுமாராக இப்போ செம்மையாக இருக்குது மதியம் வந்து சாப்பிடும்போது. ஹாய்ங்க, இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கணும்னா டெய்லி ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை. எங்கள் ஏரியா பக்கத்தில் வந்து 40 ரூபாய்க்கு கூறு கறி கிடைக்க போகுது. 10 மணிக்கு தான் கிடைக்கும். இப்போ 9 மணி ஆயிடுச்சு. அதனால் பசிக்கலாம், எங்களுக்கு பசிக்கும். அதனால் முட்டை பணியாரம் செஞ்சு சாப்பிட்டு 10 மணிக்கு போய் கூறு கறி எடுத்து வந்து அதை செஞ்சு சாப்பிட்லான்னு ஒரு ஐடியா இருக்குது. வந்து பாருங்கள் எல்லாருமே. அந்த சந்தை எப்படி இருக்குது, புதுப்பாளையில் தான் அந்த சந்தை இருக்குது. 40 ரூபாய்க்கு எங்கேயுமே கிடைக்காது கூறு கறி. அதை போய் நீ எடுத்துகிட்டு போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம 2 பணியாரத்தை சாப்பிட்டு போயிடுவோம், முட்டை பணியாரத்தை. எப்படி ஓகேவா? அது கொஞ்சம் வந்து எண்ணெய் ஊற்றிப்போம். செக்கெண்ணெய் ஹீட் ஆயிடுச்சு. முட்டை பணியாரத்தை சாப்பிட்டு தெம்பா போய் கறி எடுத்தது ஒரு பிடி. அதுவும் நல்ல எலும்புலாம் இருக்குங்க 40 ரூபாய் கூறில். இதில் என்ன போட்டிருக்குன்னு சொல்லுங்கள். இதுலையா? வெங்காயம், முட்டை, அப்புறம் பெப்பரு, உப்பு. நீயே கலந்த மாதிரி வீட விட்டுட்டு எவ்வளோ நேரம்? இது காலு கொடுத்தது ஒரு ஆளு. நான் கொஞ்சம் ஆக்டிங் தாங்க, ஒத்துக்கிறேன், உண்மையை ஒத்துக்கிறேன். அதுவும் ஊற்ற தெரியாது, நான் தான் போத்தணும். என்ன சொல்ற? அப்படியா? வெங்காயம் வெங்காயம் ஊற்றாதா? சொல்லுவா, அது கலந்து ஊற்றணும். எப்பா நான் ஊற்றி பார்க்குறேன். என்னமோன்னு பண்ணு. ஏதோ புதுசு நேரம் செஞ்சு சாப்பிட அதெல்லாம் நீயே ரெடி பண்ணா சரிங்களா? மாமியார் குறை சொல்றவங்க 1008 குறை சொல்லி இருக்கிறது. மாமியாரே பரவாயில்ல. உனக்கா? உங்க மாமியாரா? இல்லப்பா, அதுனா சொல்லுவேன். எங்க மாமியார் தான் சொல்லுவாங்க. நல்லா இருக்குங்க, ஃப்ளேவர் வருதுங்க, வாசம். என்ன மாவு கலப்பாங்க? நம்ம கொஞ்சம் மாவு கலக்கணும், நாங்கள் மாவே கலக்கல. என்ன நல்லா தீந்துருச்சு. அதுதான் நானும் சொன்னேன், என்னன்னு வந்தீங்கன்னா நான் பண்ணி தந்துடுவேன். அது சொல்லணும், ஏதோ அறியாத பையன் செய்கிறாங்க. நான் உன இப்போ காட்டுற இருக்கோம். வெங்காயம் எல்லாம் ஒரு இதில் நப்பி விட்டுட்டு இங்கே தள்ளு. நானே செஞ்சுருக்கேன்டா. இங்கே உனக்கு என்ன முட்டை பணியாரம் ரெடி? ஓகேங்க, அவ்வளோதான். ஃபுல்லாக நப்பி ஃபுல் ரப்பேச்சு. எப்படி திருப்பி வேலை நம்பிடுச்சு? திருப்பி காட்டுறேன் பாரு. சரி, இப்போ பாரு, திருப்பி காட்டுறேன் நான் நீ எப்படின்னு. வந்துடுச்சா பாரு. அழகாக திரும்பிடுச்சு. நான் ஒன்று அவசரப்பட்டு திருப்பிட்டேன், நீ திருப்பிட்ட. திரும்புதா? கை வைக்காது. இப்போ வீடியோ எடுக்கணும். இப்போ திருப்பி வேற கை வச்சு தான் போகிறது எனக்கு. பாரு, இவ்வளோ நேரம் ஒழுங்காக தான் திருப்பினேன். வீடியோ எடுக்கணும்னு இவ்வளோ சேட்டை காட்டுற பற்றிய நீ எதுக்கு இந்த வேலை? சைடில் விட்டு தான் திருப்பணும் அப்படி. ஐயோ ஏழாவே என்ன திருப்பணும்னா 2 கை வேணும் மாட்டேங்குது. இல்லை, தண்ணியாக இருக்குது இல்லை, அதனால நாம தான் டிஃப்ரெண்டாக செஞ்சுக்கிறோன்னா. மாவு கலந்து செய்வோம். மாவு கலக்க செய்ய மாட்டாங்களாரும்? தோசை கல்லில் ஊற்றினா ஆம்லெட்டு. இது ஆம்லெட் மாதிரியா? உன்னை பேசிட்டு பாரு, வீடியோ தப்பு எடுத்துக்கிட்டேன். எப்படி எடுத்துக்கிட்டேன்? இல்லை, சாரிங்க, மன்னிச்சிடுங்க. இனிமேல் வீடியோ ப்ராப்பராக எடுத்துக்கணும். வந்து பார்த்து திருப்பி எப்படி வந்துருச்சுன்னு அமுக்கூடாது. நல்லா தருகுது. சரி, இன்னொரு திருப்பணுமா? ஆமாம், வெளிப்பக்கம் வேணும்ல. சரி, ஃபுல்லும் செஞ்சு முடிச்சுட்டு சாப்பிட பார்க்கலாமா? ஓகேங்க. சூடாயிடுச்சா? வந்துருச்சு. ஒன்று டேஸ்ட் பண்ணிட்டு தான் எடுக்குமா? இல்லை, ஆஃப் பண்ணிடு அடுப்பை, சாப்பிட்டு பாரு. எல்லாமே எடுத்துறோம். நல்லா வாசம் வருதுங்க, பயங்கரமாக செம வாசம், ஃப்ளேவராக இருக்குது. எடுத்தாச்சு. சரியான ஃப்ளவருங்க. என்ன பண்ணுறீங்க? நான் செப்பு கொஞ்சம் சாப்பிடுவோம். வர்றா. இது உனக்கு தான் கொஞ்சம் நடிக்கிறேன்.
இதெல்லாம் பையங்க சும்மா ஓட்டிட்டு வீடியோ எடுக்கிறோம். ஆமா, வாழ்க்கையிலே கேட்டா கூட ஓட்ட மாட்டோம். ஒரிஜினலா என்னைக்குமே நான் தான் சாப்பிடுவேன். என்ன கேட்டா கூட ஓட்ட மாட்டோம். கோவம் இருந்துச்சு பாருங்க. ஆமா, அதான் உண்மை. அவசரப்பட்டு உண்மைன்னு சொல்லிட்டேன். நல்லா இருக்குங்க. செம்ம டேஸ்ட்டு. இது சாப்பிட்டாலும் ஒரு பசிக்கும். அதுக்குள்ளே சாப்பாடுலாம் ரெடி பண்ணி வச்சிருக்கணும். அதுக்குள்ளே நம்ம ஊருக்கு எடுத்துருவேன். பார்த்தீங்களா, 2வது பக்கம் அவருக்கு தான். நான் தான் சரி, ஓகே, டப்புன்னு சாப்பிட்டு என்ன எனக்கு தரமாட்டான், நானும் சாப்பிட்டேன். ஒரு ஆள் ஏன் கட்டு போயிடும் கொடுத்துடலாம். ஓகேங்க, நம்ம போய் கூறு கறி எடுத்துட்டு பார்ப்போம். சூப்பராக. ஹாய்ங்க, கூறுகறி எடுக்க வந்தாச்சு. ஆனால் 10 மணிக்கு தான் கூறுகறி. இப்போ தான் 9:45 ஆகுது. இன்னும் ஒரு 1/4 மணி நேரம் இருக்குது. அதான் ஒரு டீ பேக்கெட்லேருந்து ஒரு டீயை சாப்பிட்டு அப்படியே வெயிட் பண்ணுறேன். இன்னும் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணோமா கூறுகறி ரெடி ஆயிரும். கரெக்டாக நம்ம 10 மணிக்கு தான் எப்பயுமே ஆரம்பிப்பாங்க. கொஞ்சம் ஒரு 1/4 மணி நேரம் முன்னாடியே வந்துட்டோம். அதனால் கொஞ்சம் சின்னதாக ஒரு டீயை சாப்பிட்டு அப்படியே கிளம்புனா சரியாக இருக்குங்க. எப்பயுமே அங்கே 10 தான், 10க்கு மேலே தான் கூறுகறி ரெடி ஆகும். இன்னும் கொஞ்சம் தூரம் தான், ஆல்மோஸ்ட் பக்கமாக வந்துட்டோம். இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர் தான் கூறு கறிக்கிற இடத்துக்கு போயிடலாம். இங்கே போயிட்டு பார்ப்போம். போகிற வழியில் பாருங்கள், இன்னமும் அந்த பழைய காலத்து கோவில், அந்த ஐனார்ப்பன் சாமின்னு சொல்லுவாங்க, அந்த பழமை மரம் அப்படியே வச்சுருக்காங்க பாருங்கள். இடமே செமையாக இருக்குங்க. அது வெள்ளரிக்காய் தோட்டங்க பாருங்கள், இவ்வளோ அழகாக வெள்ளரிக்காய் தோட்டம் இருக்குது. இந்த பக்கம் ஃபுல்லாகவே மலைகள், தென்னை மரம் அந்த மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள் பனை மரம் இருக்குது. கீழே ரோட்லேயே பனங்காயெல்லாம் கிடக்குது பாருங்கள். இதெல்லாம் பயங்கரமானதுங்க. இதெல்லாம் இது இந்த காய் வந்து முளைக்க போட்டோமா சின்னதாக அதுமாரி வரும். அதில் ஒரு கிழங்கு வரும். அந்த கிழங்கு ரொம்ப சத்தானது. இந்த ஏரியெல்லாம் தாண்டி போனோமாங்க வந்துருச்சுங்க. அவ்வளோதாங்க, இந்த வழியிலே போனோமா அந்த கூறுகறி இடம் வந்துருச்சு. இந்த ஏரியாவில் பாருங்கள் செம்மையாக இருக்குது. இந்த பக்கம் தென்னந்தோப்பு, இந்த பக்கம் வாய்க்கால் ஆட்டம் இருக்குது. அந்த ஏரியிலேருந்து போகிற வாய்க்காலுங்க. இது பயங்கரமாக இருக்குது. எல்லாமே செம்மையாக இருக்குங்க. இந்த வாய்க்கால் ஒட்டி மூங்கில் மரம்லாம் இருக்குதுங்க. செம்ம லொக்கேஷனுங்க. இதுதாங்க அந்த மூங்கில் மரம், பயங்கரமாக இருக்குது பாருங்கள். இந்த வாய்க்கால் ஓரத்தில் இருக்குது, தண்ணி வருதுனால இந்த வாய்க்கால் ஓரத்தில் இருக்குது. சக்கரை தயாரிக்கிற கரும்பு தாங்க, நம்ம வெள்ளை சக்கரை இருக்குதுல்ல, அது இந்த கரும்பு தான் தயாரிக்கிறாங்க. எங்கள் ஊரை தாண்டி கொஞ்சம் தூரம் வந்துட்டோமோ எல்லாம் பசுமையாகவே தான் இருக்குங்க ஏரியா ஃபுல்லாகவே. இதுதாங்க 40 ரூபா கூறுகறி சந்தை. இது வந்து காய்கறி சந்தையாகவும் இருக்குது. இந்த சந்தை இன்னும் ஓப்பன் ஆகலை. இந்த சந்தைக்குள்ளேயே ஒரு கோவில் இருக்குது. கறியெல்லாம் பாருங்கள், அந்த பக்கம் தான் இருக்குது. இப்போ அந்த பக்கம் தான் பார்க்க போகிறோம். இந்த பக்கம் காய்கறி, அந்த பக்கம் ஆட்டுக்கறி, எல்லாமே 40 ரூபா தான். எல்லாமே வரிசையாக இருக்காங்க பாருங்கள். வாங்க அந்த பக்கம் போவோம். கூறுகறி எடுத்தாச்சுங்க. 10 கூறு. கூறு எவ்வளோண்ணா? 40 ரூபா. எவ்வளோ நாளாக போட்டுக்கிறீங்க? கட்டுப்படி ஆகுதா? இதில் ஃபுல்லாகவே கூறுகறி தாங்க. பக்கத்துலேயும் இவருதும் கூறு தான். இந்த ஏரியா ஃபுல்லாகவே அந்த பக்கம் வார சந்தையாக இருக்குது. இந்த பக்கம் மட்டும் 5 கடை கறி கடைங்க. எல்லாமே நல்லா கூட்டம் ஓரளவுக்கு இருக்காங்க. செவ்வாய்க்கிழமை மட்டும் தான். எவ்வளோ நேரம் இருக்கும்? கிட்டத்தட்ட 1 கிலோ வரும் தானே? அப்படி தான். காலையில் எத்தனை மணிக்கு ஆரம்பிப்பீங்க? 6 மணி வரலாம். நான் ரெகுலராக எடுத்துகிட்டு தாங்கண்ணே. வருவேன். ஃபஸ்ட்டு அந்த அவர்கிட்ட எடுத்தேன். அப்புறம் அப்படியே ஒன்று ஒன்றா மாற்றி எடுப்போம். சரி, வெட்டுக்கறி. கறி எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. இதில் தான் நான் தினமும் வாட்டர் இருக்குது. ரத்தம் எவ்வளோண்ணா? உடல் இருக்குது. நம்மளுக்கு கூறுகறி தான் பெஸ்ட்டு. அந்த பக்கம் தலை தீக்கிறாரு. மொத்தமாக கூறுகறி கடை இங்கே 2, அங்கே 1, 3 கறி கூறுகறி கடை. இது நார்மல் கறி கடை இருக்குது. இந்த பக்கம் வேறு கறி, பன்னிக்கறி, தலைக்கறி. வேறு லெவலில் இருக்குங்க இந்த சந்தை. செவ்வாய்க்கிழமை மட்டும்தாங்க. இதுதான் எங்கள் வீட்டு கருவேப்பிலை. எவ்வளோ கருவேப்பிலை பாரு, பிச்சுட்டு வரணும். பிச்சாச்சு கருவேப்பிலை. கூறுகறி ரெடி ஆகிட்டுக்குதுங்க. செம்மையாக இருக்குது பாருங்கள். ஏய், என்ன பெப்பர்மா போட்டுக்கிற? அது என்ன? அது
ஓ மசாலாவா? ஆமாம், நம்ம வீட்டு கருவேப்பிலை வேறு குட்டி எத்தங்க இருக்குது. போடு போடு போடு. அது கொஞ்சம் பிச்சு போட்டோம். இந்த ஃபுல்லுமே 1 கிலோ வருங்க, 400 ரூபா தான். கூர்க்கடியோட விசிலே தான். ஆனால் நல்லி எலும்பு தான் மிஸ் ஆகி போச்சு இல்லையா? அதான் கம்மியாக இருக்குதா? நல்லா இருக்கும் அது. இன்னும் நம்ம எதுவுமே போடல. இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் மசாலா வச்சு போட்டுக்கிட்டு அதுதான் எப்படி பாரு வேவுதுன்னு. அப்பப்போ விவசாயம் மாறிடுறது. ஏன்னா தென்னை மரத்து வேர்லாம் பிடிங்கி விட்டுக்கிற பிடுங்கக்கூடாதா? பின்னாடி இது பண்ணணும். அடியில் போகாது. முன்னாடி தென்னை மரத்துக்கு விட்டுது. நான் சும்மா தண்ணி நீ உண்மையாலும் இப்படி கொத்தி என்னமோ வருது வேர்வையா? என்னமோ சுரக்கிறது சுரக்கிறது சுரக்கிறது. தென்னை செடிங்க ஒன்று தான் 2 வச்சதில் 1 தான் வருது. பின்னாடி இருந்து இல்லை, மண்ணை முன்னாடி இருந்து இழுக்கக்கூடாது. உன் காலை இட்டுக்கிறது தான் இந்தாண்டு பண்ணணும். அப்போதான் இந்த பக்கம் முடிஞ்சா? அதுதாங்க இப்படி தாங்க தென்னை மரத்துக்கு மண்ணை நிற்கணுமா பார்த்துக்கோங்க. ஏப்பா சுரக்கிறது. அதுவும் பேண்ட் ஷர்ட் ஐயோ காமெடி பண்ணுறோம். தண்ணி கொஞ்சம் பண்ணிட்டு வா. எதுக்கு இப்படி மேலே செடி இது பண்ணி விட்டது உனக்கு தண்ணி பண்ணிட்டு வருவாங்க. வா கை கழுவிட்டு நான் கொத்துறான்னு பார்த்தா தண்ணி தசோடு இருக்குது. இதோட இருந்து செத்துருச்சு இல்லை? 2 செடி வச்சு ஃபைனலாக ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதான் சாப்பிட போகிறோம். குழந்தை முடிச்சாச்சு. ஒரு பொருளை மறந்துட்டேன். என்ன பொருள்? சின்ன வெங்காயம். ஐயோ ஐயோ லாஸ்ட்டாக போடு. இப்போ போட்டுடலாமா? சரி, நல்லா இருந்தாலும் நான்வெஜ் கஷ்டப்பட்டு வச்சு. சரி இப்போ போட்டாச்சு. கொஞ்ச நேரம் வேகட்டும் போடுங்க. சாதங்களை போடுங்க. உருளைக்கிழங்கு தான் வாங்கிட்டு வந்து கேட்டீங்க. ஒரு ஆள் ஈரில் பிடிக்குன்னு ஈரில் தனியாக திண்டுக்குது. காட்டு. நான் காட்டில் போனேன் அங்கே இருக்குள்ள எடுக்கவே இல்லை. கொஞ்சமாக போடலாவே. கறி நிறைய சாப்பிடணும். கொஞ்சம் போதும். அடுப்பெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுங்க. இங்கே பாருங்க கீழே போட அது பாட்டுக்கு வச்சுட்டு தலைப்புல 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 தலைப்புலன்னு. அடுப்பு ஆஃப் பண்ணி 10 நிமிஷம் கழிச்சு கொதிக்குது. சரி நம்மளுக்கு இது பண்ணு பரிமாறு. காரம் மட்டும் கம்மியாக வச்சிரு. கம்மியாக தான் வச்சுக்கிறேன். சாப்பிட்டு பற்றி கூட சொல்லுவேன். இதுக்கு நல்லா தங்க மீன் இருந்து சாப்பிட்டா அப்படி இருக்கும். நல்லி மிஸ்ஸிங்கு. ஃபுல் கிரேவி இருக்குதா? குட்டி குட்டியாக வெட்டி கொடுத்துட்டாங்க போல. எனக்கு ஆமாம் ஒரு நல்லி இது. இது எனக்கா? நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. ஆவி பறக்குது. பிளேட்டுங்க. லாவண்யோட பிளேட்டு. கொழுப்பு கொழுப்பு எக்ஸ்ட்ரா மாதிரி இருக்குது. கொழுப்புனா உனக்கு பிடிக்குமா? எப்படி இது டேஸ்ட்டு? சுடுதுங்களா? சரிங்க சாப்பிடுங்க. எப்படிங்க? ஆமாங்க வாங்கிட்டு வந்து நான் செஞ்சு சாப்பிட்றது. நீங்கள் கொஞ்சம் மோசம் தானோ? கொஞ்சம் ஹார்டாக இருக்கு. கறி தேடுற மாதிரி வருதா? எடுத்துக்கா. எப்படி இருக்குது? ஓரளவுக்கு சுமாரா இல்லை நல்லா இருக்குதா? நல்லா இருக்குது. வெறும் இந்த மாதிரி எலும்பு இருந்தால் எப்படி தெரிஞ்சிருக்கும்? ஒவ்வொருத்தையும் ஏமாத்துறாங்க போல. சரி நான் சாப்பிட்றேன். கொஞ்சம் லைட்டாக வேகமா டேஸ்ட் நல்லா இருக்கு.
வந்ததும் ஏசி போட்டு விட்டுட்டு ஐஸ் எடுத்துட்டாரு. ஃபைனலாக நம்ம கடைக்கு வந்தாச்சுங்க. கறி சாப்பிட்டு காலையில் 9 மணிக்கு இப்போ முட்டை பணியாரம், அடுத்தது கூறுகறி. அதே நல்லா இருந்துச்சு பணியாரமே. ஆனால் கொஞ்சம் கறி வேலைங்க. டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு. கறி தான் வேணும். வந்ததும் நம்ம கடையில் ஐஸ் எடுத்துகிட்டு வரும். மொதல் காசே எவ்வளோ தரலைங்க. 5 ரூபா வச்சிடும் கூட கொண்டு வச்சிடும். இது என்ன வேறு பக்கம் ஓடிட்டு இருக்குது? என்னடா இது? இந்த பக்கம் கொண்டு வந்துருக்கு. தர போகுது பயம். சரி என்னென்ன பண்ணுறோன்னு பாருங்கள் கடையில். கரும்புங்க பக்கத்து கடைக்காரங்க கொடுத்தாங்க. எனக்கு ஒன்றா ராவணி ஒன்று. சரியா? ஃபைனலாக வீட்டுக்கு வந்தாச்சு. ஒரு ஆள் பாருங்க, வீடு சூடாக இருக்குதுன்னு ஃபேன் போட்டுட்டு வந்துக்கிறாரு போல. மதியம் வந்து ஒரு கட்டு கட்டிட்டு போனேன். அப்போ ஃபேன் ஆஃப் பண்ணணும்னு தெரியாதா? போட்டுட்டு பயந்தே போயிட்டேன். எறும்பு மாடு நீங்களாம் சூடு பண்ணுறாள் போல. சரிங்க சாப்பாடு பார்த்து எனக்கு ஆசை வந்துருச்சு. அவ்வளோதான் ஃபினிஷ் ஆயிடுச்சு. தெரியவே இல்லை. செவனப் எடுத்துட்டு வா. செவனப்பு. ஓகே பாய். பாய்ங்க. செவனப்லாம் எடுத்து வந்துக்கிறோம். கரையை சாப்பிடணும். இது செவனப்லாம் வாங்கிட்டு வந்துட்டுங்க. கரும்பு அப்படியே ஜீரணாவா சாப்பிட்டுட்டே இருக்கணும். 400 ரூபாய்க்கு கறி ஒரு குடி 200 பேர் ஆகி போச்சு. அப்படிதான் இருந்துச்சு. எனக்கு வயிறு ஃபுல்லாக தான் இருக்குது. இருந்தாலும் கரை சாப்பிடணும் அப்படின்னு பேர். டேஸ்ட் கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. இப்போ நல்லா இருந்துச்சு. காலையில் நல்லா இல்லை, இப்போ நல்லா இருக்குல்ல அது. உண்மையிலுமே சூப்பர். நான் இப்படிலாம் சொல்ல மாட்டேன். நான் உண்மையை தான் பேசுவேன் என்னைக்குமே. நீ நல்லா செஞ்சா நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும். காலையில் சுமாராக இருந்துச்சு. இப்போ செம்மையாக இருக்குது மதியானம் வந்து சாப்பிடும்போது. அதனால தான் 7 நான் ரூபாய் வாங்கிட்டு வந்துட்டேன். ஓகேங்க பாய்ங்க. பாய். அடுத்த மினி விலாகுங்கிற சாரி அடுத்த விலாகு பார்க்கலாம். டெய்லி ரொட்டீன். சரி மினி விலாகா.